வணக்கம். செய்திச் சுருக்கம். எதிர்க்கட்சிகள் ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்லை. பிரதமர் மோடி. லோக்சபாவில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவித்து பிரதமர் மோடி உரையாற்றினார். ஜனாதிபதி உரை மாபெரும் உண்மைகளை சொல்லியது. நாடு எந்த வேகத்தில் வளர்ச்சி பெறுகிறதோ அதை ஜனாதிபதி உரை வெளிப்படுத்தியுள்ளது. 4 தூண்கள் பற்றி ஜனாதிபதி தனது உரையில் குறிப்பிட்டார். அந்த 4 தூண்கள் மூலம் நாடு வேகமாக வலுவடையும். காங்கிரஸ் ஆட்சியில் உலக பொருளாதாரத்தில் 11ஆம் இடத்தில் இருந்த இந்தியா பாஜக ஆட்சியில் 5ஆம் இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 11ஆம் இடம் பிடித்ததை கொண்டாடிய காங்கிரஸ் கட்சியினர் 5ஆம் இடம் பிடித்ததை ஏற்க மறுக்கின்றனர். இந்தியர்களை குறைத்து மதிப்பிடுவதே காங்கிரசாரின் தொன்றுதொட்ட வாடிக்கையாக உள்ளது. காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளுக்கு ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை இல்லை. இவர்கள் மக்கள் மீது எப்படி நம்பிக்கை வைப்பார்கள்? மத்திய அரசின் திட்டங்கள் மக்கள் நலன் சார்ந்தது, தனிப்பட்ட நபரின் வளர்ச்சிக்கானது அல்ல. வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். உலகின் 3வது பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும். இது மோடியின் கேரண்டி. வரும் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும். அதில் பாஜக மட்டும் 370 இடங்களில் நிச்சயம் வெற்றி பெறும். தேர்தலில் போட்டியிடும் சக்தியே எதிர்க்கட்சிகளுக்கு இல்லை. அவர்கள் எதிர் வரிசையிலேயே நீண்ட காலம் இருப்பார்கள். ஆட்சிக்கு வர வாய்ப்பில்லை. நாட்டை பிளவுபடுத்துவதை எதிர்க்கட்சிகள் நிறுத்த வேண்டும் என பிரதமர் மோடி பேசினார். தாய் மண்ணுக்கு உதவுங்கள், உங்களுக்காக நாங்க இருக்கோம். தொழில் முதலீடுகளை ஈர்க்க ஸ்பெயின் சென்றுள்ள முதல்வர் ஸ்டாலின் ஸ்பெயின் வாழ் தமிழர்களுடன் கலந்துரையாடினார். ஸ்பெயின் நாட்டுக்கு இதுதான் முதல் முறை நான் வந்திருக்கிறது. ஆனால் பல முறை வந்த மாதிரி எனக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டிருக்கு. அதுவும் வெளிநாட்டில் இவ்வளவு கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் பிறந்த உங்களுடைய தாய் மண்ணான தமிழ்நாட்டிற்கு உங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள், செய்யப்போகிறீர்கள், செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அயல்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்காகவே துணை நிற்க வேண்டும், உதவி புரிய வேண்டும். அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால், ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு தமிழ்நாடு துணை நிற்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள். ஆனால் சில நாட்களுக்குள்ளாக ஆட்சி கிடைக்கப்பட்டு விட்டது. அதனால் அது செயல்படாமல் போய்விட்டது. இப்பொழுது மீண்டும் தலைவர் கலைஞர் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி, அதாவது திராவிட மாடல் ஆட்சியாக உருவாகி இருக்கிறது. இப்பொழுது கலைஞர் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அதை செய்வதற்கு இப்பொழுது நாங்கள் காத்திருக்கிறோம், தயாராக இருக்கிறோம். உலக முதலீட்டாளர் மாநாட்டை அண்மையிலே வெற்றிகரமாக நடத்தி அதன் மூலமாக தமிழ்நாட்டிற்கு பெருமையை தேடி தந்திருக்கிறோம். அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவிற்கு மட்டுமல்ல, இந்தியாவை கடந்து இன்றைக்கு கடலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் அது பெருமைதான். பல்லடத்தில் மோடி பேச்சு, 10 லட்சம் பேர் திரள்வர். வரும் 11ஆம் தேதி 200வது தொகுதியில் என் மண் என் மக்கள் யாத்திரை நடக்கிறது. பாரதிய ஜனதா தேசிய தலைவர் JP நட்டா பங்கேற்பார் என அண்ணாமலை கூறினார். வருகின்ற 11ஆம் தேதி, பிப்ரவரி 11ஆம் தேதி நம்முடைய என் மண் என் மக்கள் யாத்திரை 200வது தொகுதி சென்னைக்கு வர இருக்கிறது. இன்னைக்கு 183 தொகுதிகளை கடந்திருக்கின்றோம். 200வது தொகுதி சென்னையிலே நடக்கும். பிப்ரவரி 11ஆம் தேதி சாயந்தரம் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தில் நம்முடைய தேசிய தலைவர் நட்டா அவர்கள் சென்னையிலே பங்கேற்பார்கள். அது சம்பந்தமான செய்தி குறிப்பை தனியாக கொடுக்கிறோம், எந்த தொகுதி எந்த இடத்துல நடக்கும். 234வது தொகுதி கடைசி தொகுதி, அதனுடைய நிகழ்வு பல்லடத்தில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 25ஆம் தேதி பங்கேற்கின்றார். பிப்ரவரி 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சுமார் 3 மணி அளவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்லடத்தில் அதற்கென்று தனியாக ஒரு கிரவுண்டை தயார் பண்ணியிருக்கோம். 530 ஏக்கர் பரப்பளவு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிரவுண்டில் நம்முடைய என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா அங்கே நடக்கும். 5 லட்சம் இருக்கை தமிழகத்தில் இதுவரைக்கும் 1,25,000 இருக்கை தான் போட்டிருக்காங்க. 5 லட்சம் இருக்கை
10 லட்சம் பொதுமக்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் பங்கேற்க இருக்கக்கூடிய என் மண் என் மக்கள் நிறைவு விழா 530 ஏக்கர்ல பல்லடத்தில் நடக்கிறது. பிரதமர் அவர்கள் வருகின்றார்கள். எங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறிப்பாக எலெக்ஷனுக்கு எல்லாருமே தயாராகிட்டு இருக்கோம். தமிழக மக்களும் தயாராக இருக்கின்றார்கள். அது மிகப்பெரிய எழுச்சியான ஒரு மாநாடாக நடக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அந்த மாநாட்டிற்கு அந்த பகுதியினுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர் அண்ணன் ஏபி முருகானந்தம் அவர்கள், மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள், அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், அந்த பகுதியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லோருமே ஏற்பாட்டில் இறங்கியிருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஜோதிமணிக்கு சீட்டா? கரூர் திமுக நிர்வாகிகள் கடுப்பு. லோக்சபா தேர்தலை முன்னிட்டு திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவின் கூட்டம் கடந்த 24ஆம் தேதி முதல் அறிவாலயத்தில் நடந்து வருகிறது. இன்று கரூர் மற்றும் திண்டுக்கல் தொகுதியின் நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. கடந்த முறை கரூர் தொகுதி காங்கிரசுக்கு தரப்பட்டது. எம்பி ஆன பின் ஜோதிமணி தொகுதி பக்கமே வரவில்லை. எனவே கரூர் தொகுதியை காங்கிரசுக்கு கொடுக்கக்கூடாது என திமுக நிர்வாகிகள் கூறினர். காங்கிரசுக்கு கரூரை ஒதுக்கியதால் பல பிரச்சினைகள் நடந்தது. ஊரக உள்ளாட்சி தேர்தலின் போது கரூரில் நடந்த பிரச்சினைகளை நிர்வாகிகள் சுட்டிக்காட்டி ஜோதிமணியை குறை கூறினர். காங்கிரசுக்கு சீட் ஒதுக்கியதுதான் இந்த பிரச்சினைகளுக்கு காரணம் என்றனர். ஜோதிமணி எம்பியான பிறகு கரூரில் எந்தவிதமான பணியையும் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்தனர். எனவே இந்த முறை கரூர் தொகுதியில் திமுக வேட்பாளரை நிறுத்த வேண்டுமென திமுகவினர் கூறினர். ஜோதிமணி மீது நிர்வாகிகள் கூறிய குற்றச்சாட்டுகளை பொறுமையுடன் கேட்டார் உதயநிதி. தலைமை சொல்லும் நபருக்கு தேர்தல் வேலை பார்க்க வேண்டும். அவரது வெற்றியை உறுதி செய்வது உங்களது கடமை என உதயநிதி அறிவுரை வழங்கினார். அதை திமுக நிர்வாகிகள் ஏற்றுக்கொண்டனர். தலைமை கைகாட்டும் வேட்பாளருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் என நிர்வாகிகள் உறுதியளித்தனர். விஜய் கொடிக்கம்பத்தால் சென்னையில் பரபரப்பு. நடிகர் விஜய் கட்சி துவங்கியதை தமிழகம் முழுவதும் அவரது ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். வரும் பார்லிமெண்ட் தேர்தலில் போட்டி இல்லை என்றாலும் 2026 சட்டசபை தேர்தலை மனதில் கொண்டு விஜய் ரசிகர்கள் களப்பணியை துவங்கியுள்ளனர். விஜய் மக்கள் இயக்கத்தின் விருகம்பாக்கம் பகுதி பொறுப்பாளர் வேல்முருகன் என்பவர் சென்னை எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு இரவோடு இரவாக கொடிக்கம்பம் வைத்தார். ஏற்கனவே அந்த இடத்தில் உள்ள கொடிக்கம்பங்களின் இடையில் விஜய் கட்சி கொடிக்கம்பம் நடப்பட்டிருப்பதை கண்ட மற்ற கட்சிகளின் தொண்டர்கள் கடுப்பாகினர். கட்சி தொடங்கி 2 நாள் கூட ஆகல, எங்ககிட்டயே போட்டியா என விஜய் மக்கள் இயக்கத்தினரிடம் வாக்குவாதம் செய்தனர். விவகாரம் போலீசுக்கு போனது. போலீசாரிடம் அனுமதி வாங்காமல் கொடிக்கம்பம் நட்டது தெரியவந்தது. கொடிக்கம்பம் நட்ட வேல்முருகனிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். விஜய் கட்சியினரின் கொடிக்கம்ப பிரச்சினையால் எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஆட்சியை தக்க வைத்தார் முதல்வர் சம்பாய் சோரன். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடக்கும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முதல்வராக இருந்தவர் ஹேமந்த் சோரன். நில மோசடி தொடர்பான சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் ஹேமந்த் சோரனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்ததை தொடர்ந்து முதல்வர் பதவியை ஹேமந்த் சோரன் ராஜினாமா செய்தார். அமைச்சராக இருந்த சம்பாய் சோரன் முதல்வராக பதவியேற்றார். 10 நாளில் பெரும்பான்மையை நிரூபிக்க கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மொத்தமுள்ள 81 சட்டசபை தொகுதிகளில் ஒரு இடம் காலியாக உள்ளது. பெரும்பான்மைக்கு 41 MLAக்களின் ஆதரவு தேவை. கவர்னர் உத்தரவுப்படி இன்று ஜார்க்கண்ட் சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தது. அமலாக்கத்துறையால் கைதாகியுள்ள முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரனும் கோர்ட் அனுமதியை பெற்று நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்றார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் சம்பாய் சோரன் அரசுக்கு ஆதரவாக 47 MLAக்களும் எதிராக 29 MLAக்களும் ஓட்டு போட்டனர். சுயேட்சை MLA சரையுராய் ஓட்டு போடவில்லை. உடல்நிலை சரியில்லாததால் பாஜக MLA இந்திரஜித் மதோ, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா MLA ராம்தாஸ் சோரன் ஆகியோர் சட்டசபைக்கு வரவில்லை. நம்பிக்கை ஓட்டெடுப்பில் வெற்றி பெற்ற பிறகு முதல்வர் சம்பாய் சோரன் கூறியதாவது: ஹேமந்த் சோரன் கைது மத்திய அரசின் அடக்குமுறையை காட்டுகிறது. ஹேமந்த் சோரன் காட்டிய வழியில் பயணிப்போம். ஜார்க்கண்ட் மக்களின் நலனுக்காக பணியாற்றுவோம். இன்னும் ஓரிரு நாளில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படும் என்றார். विधि व्यवस्था से लेके हर तरह के सब दुरुस्त रहेगा। यहाँ की प्रदेश की जनता का हित में अच्छा काम करेगा। जो विकास की जो गति कहा जा रहा था कि रुक गई है, इसको आपने देखिए कौन कहता है, जो कभी कुछ कहीं करते वो कहता होगा। இனவெறியால் பாதிக்கப்பட்டேன், மனம் திறந்த பிரிட்டன் பிரதமர் ரிஷி. பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர். பிரிட்டனில் பிறந்து வளர்ந்த சுனக் 2022ஆம் ஆண்டு அக்டோபரில் அந்நாட்டு பிரதமராக பொறுப்பேற்றார்.
இதன் மூலம் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இந்து மதத்தை பின்பற்றும் நபர் ஒருவர் முதன்முறையாக பிரிட்டன் பிரதமர் ஆனார். தன் சிறு வயதில் பல சமயங்களில் இன பாகுபாடு பிரச்சனையை சந்தித்ததாக தெரிவித்துள்ளார். அது பற்றி தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் அவர் கூறியதாவது: சிறு வயதில் நானும் என் தம்பி தங்கையும் ஒன்றாக வளர்ந்தோம். நாங்கள் பேசும் ஆங்கில வார்த்தை உச்சரிப்பு பிரிட்டன் மக்களிடமிருந்து எங்களை சற்றே வேறுபடுத்தி காட்டியது. பல சமயங்களில் நான் இன பாகுபாடு பிரச்சனைக்கு ஆளானேன். இதனால் மிகுந்த மனவேதனையை அனுபவித்தேன். வேறெந்த விஷயத்துக்காகவும் அந்த அளவுக்கு மனம் கஷ்டப்பட்டதில்லை. அதனால் மற்றவர்களிடமிருந்து நாங்கள் வித்தியாசமாக தெரியக்கூடாது என்பதற்காக எங்கள் தாய் மிகுந்த சிரமத்தை எடுத்து கொண்டார். ஆங்கில வார்த்தைகளை சரியாக உச்சரிக்க வேண்டும் என்பதற்காக பல சிறப்பு வகுப்புகளுக்கு எங்களை அனுப்பினார். சிறுபான்மை பிரிவைச் சேர்ந்த ஒருவர் பிரிட்டன் பிரதமராக வர முடியும் என கனவில் கூட நான் நினைக்கவில்லை. பிரிட்டனில் இன்று நடப்பதை பல நாட்டவரும் கூர்ந்து கவனிக்கின்றனர். இதுபோன்ற உரிமையை நம் நாட்டில் பெறுவது எப்படி என அவர்கள் யோசிக்க துவங்கியுள்ளனர் என ரிஷி சுனக் கூறினார். லால் சலாம் படத்துக்கு குவைத்தில் தடை. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் உருவாகியுள்ள லால் சலாம் திரைப்படம் பிப்ரவரி 9 வெளியாகிறது. கிரிக்கெட் விளையாட்டை மையப்படுத்தி இப்படத்தின் கதை சுழல்கிறது. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கியுள்ளார். தன்யா, விஷ்ணு விஷால் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். சிறப்பு தோற்றத்தில் நடிகர் ரஜினிகாந்த், முன்னாள் கிரிக்கெட் வீரர் கபில் தேவ் நடித்துள்ளனர். AR ரகுமான் இசையில் விஷ்ணு ரங்கசாமி ஒளிப்பதிவில் லைகா நிறுவனம் இப்படத்தை தயாரித்துள்ளது. லால் சலாம் படம் வரும் 9 ரிலீஸாக உள்ள நிலையில் மத அரசியல் தொடர்பான காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக கூறி குவைத் நாட்டில் லால் சலாம் படத்தை வெளியிட அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது. இதனால் குவைத் ரஜினி ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். நடிகை தன்யா பாலகிருஷ்ணா சில ஆண்டுகளுக்கு முன் தமிழக மக்களை இழிவுபடுத்தி சமூக வலைதளத்தில் பதிவிட்டதாக கூறப்படும் ஒரு கருத்து சமீபத்தில் மீண்டும் பரபரப்பாக ஷேர் ஆனது. லால் சலாம் ரிலீஸ் நேரத்தில் இந்த பிரச்சினை கிளம்பியதால் தமிழக மக்களிடம் தன்யா மன்னிப்பு கேட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.